நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிரலாம். தெனாலிராமன் வந்து அரசவைக்கு போயிட்டு எப்பவுமே அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா, சாயந்தரம் நேரத்தில அவரு தோட்டத்த வந்து சுத்தி பார்ப்பாரு. சுத்தி பார்த்துட்டு அதான் இப்ப நடைப்பயிற்சி போற மாரி அவர் தோட்டத்தில வாக்கிங் போவாரு. வாக்கிங் போயிட்டு அப்படியே அந்த எந்த செடிக்கு தண்ணி ஊத்தணும், எந்தெந்த செடிக்கு வாடி இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4, 5 திருடருங்க வந்து அவர் தோட்டத்தில் பதுங்கி இருந்ததை அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே தெனாலிராமன் அவங்கள பார்த்த மாதிரியே காட்டில நேராக அப்படியே போய் வெளியில் இருந்துக்கிட்டு அவர் கத்திட்டு அம்மா இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே திருடர்கள் தொல்லையெல்லாம் இருக்குது. நம்ம வந்து நம்ம பணம் பொருள் எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு நல்லா பாதுகாப்பாக அந்த கிணத்துக்குள்ளே போட்டு வச்சுருவோம். அப்புறம் திருடர்கள் பையன்லாம் தீர்ந்தப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. உடனே அவர் கொண்டாடி கொண்டு புரியல, என்னங்க நீங்கள் இப்படி திடீர்னு சரி இருந்தாலும் அவருக்கு என்னதுன்னு தெரில. சரி நான் வரேன், சரி வரேன் நம்ம என்ன எடுத்து அப்புறம் உள்ளே அவர் போயிருக்காரு. நம்ம இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சுற வேலை இன்றைக்கி மிச்சம். எப்படிங்க சொல்கிறீங்க? நம்ம தோட்டத்துக்குள்ளே 4, 5 திருடர்கள் பதுங்கியிருக்காங்க. நம்ம அந்த திருடர்களை வச்சே நம்ம தோட்டத்துக்குலாம் தண்ணி பாய்ச்சிடலாம். அது எப்படிங்க முடியும்? அது முடியும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை கேளு அப்படின்ட்டு. சரின்ட்டு உடனே ஒரு பெட்டி எடுத்துட்டு நல்லா அதுக்குள்ளே ஜல்லிக்கல், பாறாங்கல், செங்கல் இதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி, ஐயோ நம்ம வீட்டில் இருக்க எல்லா தங்கத்தையும் இப்படி போட்டிங்களா அப்படியே சவுண்டாக கேட்குற மாதிரி அவங்க திருடுங்க. ஆஹா நல்லா சவுண்டாக எல்லாத்தையும் போட்டு என்னமோ அந்த கிணத்துக்குள்ளே போட போகிறாரு போடா, நம்ம எடுத்துருண்டா அப்படின்னு முடிவு அவங்க கட்டிட்ட உடனே சரின்னு அவரும் அவர் மனைவியும் அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே திருடங்க பார்க்குறோம். அப்படியே கிணத்துக்குள்ளே தொகுடின்னு போட்டாங்க. போட்டதில் தண்ணி கமான்னு தெரிச்சு அந்த உட்கார்ந்து திருடங்களாம் பட்டுச்சு. ஆஹா இன்னைக்கு தெனாலிராமன் மொத்த பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து கிணத்துக்குள்ளே போட்டாரா, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரே வேட்டை தான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டாங்க. தெனாலிராமன் அவர் கொண்டாட்டியும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போன உடனே அப்புறம் அவங்க அப்படி போனதும் வந்து வெளியில் கிணத்துக்குள்ளே பார்த்தாங்க. ஆஹா கிணத்துக்குள்ள அதை போடுறோம் அடியோளத்தில் பெட்டிக்கான அந்த பெட்டி வெளியில் எடுக்கணும்னா எல்லா தண்ணியும் இறக்கணுமேடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஒருத்தர் இறக்கி கிணத்துல வந்து தண்ணி இறக்கணுமா, இறக்க தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவங்க விடாமல் அந்த இதை எடுக்கணுமெண்டு ஊறிச்சிக்கிட்டே ஊற்றி தோட்டம் ஃபுல்லாக தண்ணி பாய்ஞ்சிருச்சு. தண்ணி பாய்ஞ்சி முடித்த உடனே அப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே தெனாலிராமன் வெளியில் வந்து, என்னப்பா இந்த மாதிரி நல்லா தண்ணி அடித்து தோட்டத்துக்குலாம் தண்ணி பாய்ச்சிட்டிங்களா? அப்புறம் அந்த திருடனுங்க, சரி அதை நீங்கள் உங்கள் ஆசையும் எங்களுக்கு அந்த பெட்டியும் எடுங்க, வெளில எடுத்து பார்த்தா உள்ள கல். இதுலேருந்து அவன் ஒன்றா அந்த திருடனுங்க, 5000 பேர்லேருந்து நாங்கள் திருட மாட்டோம், திருட்டு வேலையை விட்டு உழைச்சி சாப்பிட்றோங்க ஏன்ட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு போயிட்டான். அதுலேருந்து அந்த திருடர்களும் நல்லவங்களும் மாறிட்டான்.